ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் ஸ்பாட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ரெச்சை பார்க்க போகிறோம். எந்த மாதிரி பார்த்திங்கன்னா, ஆண்டவன் புண்ணியத்தில் அவங்க யாருக்கும் அடிப்படலை, ஆண்டவன் புண்ணியத்தில் அவங்க உயிர் படைச்சிட்டாங்க, ஆண்டவன் புண்ணியத்தில் நான் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு பேசுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெச்சை தான். ஸ்ட்ரெச்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பை தி கிரேஸ் ஆஃப் காட், பை தி கிரேஸ் ஆஃப் காட். ஓகேங்களா. இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆண்டவன் புண்ணியத்தில் அவங்க யாருக்கும் அடிப்படலை, ஆண்டவன் புண்ணியத்தில் அவங்க யாருக்கும் அடிப்படலை. பை த கிரேஸ் ஆஃப் காட் நோ ஒன் காட் இன்ஜூர்ட், பை த கிரேஸ் ஆஃப் காட் நோ ஒன் காட் இன்ஜூர்ட். ஆண்டவன் புண்ணியத்தில் அவங்க உயிர் படைச்சிட்டாங்க, ஆண்டவன் புண்ணியத்தில் அவங்க உயிர் படைச்சிட்டாங்க, அவங்க உயிருக்கு எதுவும் ஆகலை அப்படின்றதுக்கு பை த கிரேஸ் ஆஃப் காட் தேர் லிவ்ஸ் வேர் ஸ்பேட், பை த கிரேஸ் ஆஃப் காட் தேர் லிவ்ஸ் வேர் ஸ்பேட். ஆண்டவன் புண்ணியத்தில் நம்ம எப்படியோ பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டோம், ஆண்டவன் புண்ணியத்தில் நம்ம எப்படியோ பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டோம். பை த கிரேஸ் ஆஃப் காட் வி ரீச்ட் அவர் ஹோம், பை த கிரேஸ் ஆஃப் காட் வி ரீச்ட் அவர் ஹோம் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா பை த கிரேஸ் ஆஃப் காட் வி ரீச்ட் தி ஹவுஸ் சேஃப்லி அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு அரசாங்க வேலை கிடச்சிச்சு, ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சிருச்சு. பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ ஹவ் காட் அ கவர்மெண்ட் ஜாப், பை தி கிரேஸ் ஆஃப் காட் ஐ ஹவ் காட் அ கவர்மெண்ட் ஜாப். இப்போ உங்களுக்கு கொஸ்டின், ஆண்டவன் புண்ணியத்தில் நான் வீடு வாங்கிட்டேன், ஆண்டவன் புண்ணியத்தில் நான் வீடு வாங்கிட்டேன். ஸோ இதை முடிஞ்சால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. பை.